நான் டாக்டர் ரியாஸ் மஜித் பேசுகிறேன். தொடர்ச்சியாக நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் எமது மெடிக்கல் டிப்ஸ் பதிவுகளை பார்த்து நன்மை அடையும் சகலருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக உங்களிடம் பேச விரும்புகிறேன். உங்கள் குழந்தைகள் பாடசாலைகளுக்கு செல்லும் சிறார்கள் கல்வி கற்பதில் மிகவும் அசிரத்தையாக இருக்கிறார்கள். வகுப்பில் சரியான அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எவ்வளவு டிசிப்ளினாகவும் நீங்கள் எவ்வளவு மட்டும் முயற்சி எடுத்தாலும் அவர்கள் கல்வி கற்பதற்கு குறைவாக இருக்கிறார்கள். கல்வியில் அவர்களுக்கு நாட்டமே இல்லாமல் இருக்கிறது சிறு வகுப்பில். ஆகவே இதுக்குரிய காரணங்களில் ஒரு முக்கியமான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது முக்கியம் எதில் காணப்படுகிறன்னா வெரி சின்ன விடயம் ஒன்று. அதாவது நீங்கள் பாவிக்கும் லெட் என்று சொல்லக்கூடிய ஈயம் சேர்க்கப்பட்ட தீந்தைகள், அதாவது பெயின்ஸ் வகைகளை நீங்கள் பாவிப்பதனால், அதாவது அதுகள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வீட்டில் பாவிக்கிறீங்களோ உங்களோட வீட்டில் உள்ள சுவர்களுக்கு நீங்கள் பெயின்கள் பூசுகிறீங்க. அடுத்தது உங்களோட வீடுகளில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ்களுக்கு நீங்கள் பெயின்கள் பாவிக்கிறீங்க. மற்ற இந்த பிள்ளைகள் போகிற அந்த பாடசாலைகள், அந்த மொண்டசரிகள் அல்லது நர்சரிகள், அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கத்துக்குரியதாக இருக்கட்டும், அந்த இடங்களில் இந்த பாவிக்கப்படுற இந்த பெயிண்ட் வகைகள், இவங்கள் எல்லாத்துலேயும் காணப்படுற ஒரு முக்கியமான பொருள் ஒன்று லெட். இந்த லெட் இல்லாத பொருளை இவர்கள் பாவிக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு குஷன் மார்க்காக தான் இருக்கிறது எங்களோட நாட்டை பொறுத்தவரையில். என்னென்னு சொன்னால் மலிவானது எங்கே இருக்குன்னு தேடித்தான் எல்லா விடயங்களும் நடைபெறுவதால் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த லெட் என்ன செய்யுது, லெட் பாய்சனிங்கை பற்றி உலகம் முழுக்க உலக சுகாதார நிறுவனம் WHO அதிகமாக உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சி அவர்களின் இளம் பருவத்தில் தான் நடைபெறுகிறது. அந்த இளம் பருவத்தில் நடைபெறும் குழந்தையின் மூளை வளர்ச்சியை இந்த லெட் பாய்சனிங், அதாவது இதில் லெட் பாய்சனிங்கால் அவங்களோட மூளை வளர்ச்சி குறைவடைகிறது. அதனால் இவங்களோட பிஹேவியர்ஸ் மாற்றமடைகிறது. இவர்களுக்கு ஐக்கியூ மிகவும் குறைவாக காணப்படும். மற்றது அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு அதாவது கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய தன்மை மிக குறைவு. இதனால் இவர்கள் வகுப்பில் மிகவும் கீழ்மட்டத்தில் இருப்பார்கள். நீங்கள் பெற்றார்கள் இவ்வளவு செய்தாலும் இது சரி வராது. ஆகவே இந்த லெட் சம்பந்தமாக உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்கிறது. எல்லா இடங்களையும் எல்லா நாடுகளும் மிக பாரிய சட்டங்களை போட்டு இந்த லெட் இல்லாத பெயின்கள் மாத்திரம்தான் அந்த நாடுகளை விற்க வேண்டியிருக்கிறது. அது மாதிரி நீங்களும் பெயிண்ட்ஸ் வாங்கும் போது நீங்கள் இந்த லெட்ஸ் அறவே சேர்க்கப்படாத, அதாவது இந்த ஈயம் சேர்க்கப்படாத இந்த பெயிண்ட்களை வாங்கி உங்கள் வீடுகளுக்கு பூசுங்கள். மற்றது நீங்கள் பாவிக்கிற அந்த குழந்தைகள் பாவிக்கிற சகல அந்த ஃபர்னிச்சர்ஸ்களுக்கும் அதுகளை பாவிங்க. சில நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, சிறுவர்கள் அதுகளை எடுத்து விளையாட தொடங்குவாங்க, இல்லாட்டி வாய வைப்பாங்க அதில். அதனால் அது ஒரு வகையாக உள்ளுக்கு போகும். எப்படின்னு சொன்னால் மூச்சினூடையாக உள்ளுக்கு போகும் அந்த பெயிண்ட் பண்ணப்பட்ட பெயிண்ட்கள்லேருந்து. அல்லது இவங்க வாய் ஊடாக வழியை கடித்து அந்த மேசையை கடிக்கிறதும் அந்த இப்படியான சின்ன இதுகள் கடித்து அதை தொட்டு வாயில் வைக்கிற அப்படியாலேயும் இது உள்ளுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். மற்றது இந்த லெட் பாய்சனிங் எங்கள் குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, கர்ப்பவதிகளுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. என்ன செய்ய சொன்னால், கர்ப்பவதிகள் உதாரணமாக நீங்கள் ஒரு நர்சிங் ரூமில் கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்காக, அல்லது அடிக்கடி போய் அந்த ஆன்டினேட்டல் கிளினிக்ஸ்களுக்கு போகிறீங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ரைவேட் இடமோ கவர்மெண்ட் இடமோ அந்த இடத்துல இருக்கிற அல்லது அந்த வார்டில் இருக்கிற அந்த பெயிண்ட்ஸுகள் அதில் இருக்கிற கட்டில்கள் அதுகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிற பெயிண்ட்ஸ் லெட் அல்லது இருக்குமாக இருந்தால் இவங்க அதெல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்து அந்த உள்ளுக்கு இருக்கிற குழந்தைக்கும் இது எஃபெக்ட் பண்ணக்கூடியது என்று இதில் WHO கூறியிருக்கிறார்கள். ஆகவே அடுத்தது நாங்கள் என்ன மட்டும் பார்ப்போம், இதில் வயது போனவர்கள் ஏனையவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்று பார்ப்போம். உதாரணமாக ஒரு யாருக்காவது டயபெட்டிக் மெலைட்டஸ் இல்லாட்டி ப்ரெஷர் இல்லாட்டி ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய ஆக்கள் அல்லது ஒரு ஆரம்பப்படியில் இருக்கிறவர்களுக்கு இதுவே இந்த லெட் என்ன செய்யுது, அவங்களோட உடலுக்குள்ளே போய்
இந்த இரத்தத்தினூடாக குருதியினூடாக மூளைக்கு செல்லும். மூளைக்கு சென்று அதிகமாக மெல்ல 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 அதிகரித்து கொண்டு போய் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்தும். ஸ்ட்ரோக்குன்ற என்ன பாரிசவாதம்னு சொல்லுவாங்க. ஒரு கை ஒரு கால் அல்லது 2 கை 2 கால் அல்லது இவங்களுக்கு பேசலாம், ஒரு முகத்தில் ஒரு பகுதி போகிற அதுதான் நாங்கள் ஸ்ட்ரோக்குன்ட்டு சொல்லுவோம். அப்படியான நிலைக்கு கொண்டு போய் அல்லது ஹார்ட் டிசீசஸை அதுகள் உண்டாக்குறதுக்குரிய வாய்ப்புகளை கூட்டும். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர்ஸ்களை ஏற்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு கூடும். சில நேரம் நார்மலாக இருக்கிற ப்ரெஷரை கூட்டிவிடும். அடுத்தது டயபெட்டிக் மெலைட்டிஸை அதிகரிக்கிற தன்மையும் இதுக்கு இருக்கிறது. எனவே நான் இப்போ இதில் மற்ற சில நாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பாடசாலை ஒன்று இருக்குன்னா அந்த பாடசாலைக்கு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் இப்போ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அங்கே இருக்கிற நாடுகளில் ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுவார். அது இல்லாட்டி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுவார். பண்ணி அவர் அந்த இருக்கிற அந்த சுவரில் இருக்கிற இந்த இதுகளை சுரண்டி அதை எடுத்து நேரடி அதை கொண்டு டெஸ்ட் பண்ணி லெபார்ட்டரியில் பார்த்தோடனே லிட்ரு அளவு எவ்வளவு இருக்குது இந்த பெயிண்ட்லன்றதை கண்டுபிடிச்சி, இது பெர்மிட் பண்ணலாம், இதில் பிள்ளைகள் படிக்கலாம், இது சேஃப், இதில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் சேஃப் வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த பாடசாலையில் குழந்தைகளை அனுமதிக்க முடியும். அதே மாதிரி கர்ப்பவதிகள் அங்கே போய் பிள்ளை பேருக்கு ஒரு நர்சிங் ரூமுக்கு போகிறாங்களோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னால் அவங்க அந்த இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கும், அதில் அனுமதிக்கிறதுக்கு அந்த கர்ப்பவதிகளை. மற்றது இன்னும் மட்டும் எப்படின்னா, இப்போ ஹோட்டல்ஸில் நாங்கள் போய் நிற்கிறோம். ஒரு ஹோட்டல்களில் நிற்கிறதுகளுக்கும் அந்த ஹோட்டல்ஸ்களுக்கு நாங்கள் பின்னரம் ஒரு டின்னருக்கு போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அதுகளுக்கும் சர்டிஃபிகேட் ஆக முன்னுக்கே ஒட்டி வச்சுருக்காங்க. எப்படி ஒட்டி வச்சுக்கோங்க, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் அதில் எல்லாம் முன்னுக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு தெரியும், அதில் ஆக முன்னுக்கே அடிக்கும், இது பெர்மிட்டட் ஃபார் சேஃப் ஃபார் உங்களுக்கு இதுக்கு நோ இதில் நோ லிட், இதில் எந்த விதமான லிட் இது பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதால அல்லது இங்கே தங்குறதால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆகவே நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட வீடுகள் இந்த பெயிண்ட்கள் வாங்கும் போது அதில் லேபிளை கவனமாக அவதானிங்க, அல்லது அந்த கம்பெனிக்குரிய லேபிளில் அவங்கள்ட்ட ஆக்கள்கிட்ட கேளுங்க, இதில் எவ்வளவு லெட் இருக்குது, லெட் நில் அண்டு இருந்தால் மட்டும் அந்த பெயிண்ட்ஸில் வாங்கி அதில் நீங்கள் பாவீங்க. லெட் குறைந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளலை உலக சுகாதார வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ். குறைந்த அளவு அல்ல, நோ ஹெட். ஆகவே நாங்கள் இந்த லெட் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இப்போ 100% நாங்கள் விடுபட்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எங்களோட குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பவதிகள் எல்லோரையும் பாதுகாக்கலாம். நாங்கள் இதில் 100% ப்ரிவென்டபிள். இந்த பிரச்சனை நாங்கள் கவனமாக இந்த பெயிண்ட்களை செலக்ட் பண்ணுறதின் ஊடாக நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆகவே இந்த பதிவில் நிறைய விடயங்கள், நீங்கள் அறியாத விடயங்களை அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுறதன் ஊடாக அவங்களுக்கும் அறியப்படுத்தி அவர்களின் நன்மை அடைய உதவுங்கள். அதே மாதிரி இதே மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் நீங்கள் அறியாத பல விடயங்களை, மருத்துவ விடயங்களை உங்களிடம் எத்தி வைக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஆகவே எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலம் தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி.